நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த இந்த வீடியோ தான் எனக்கு எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அலைட் மோஷனில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ப்ரீசெட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதில் ஜஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த ஃபோட்டோ எப்படின்னா ஒரு ஃபோட்டோ நார்மல் ஃபோட்டோ அண்ட் அடுத்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண ஃபோட்டோ வேணும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ இன்ஷர்ட் இல்லைனா வேறு என்ன அப்ளிகேஷனில் கேப்கட் என்ன அப்ளிகேஷனில் வேணாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக இன்ஷார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்டர்லேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபில்டர் வேணாலுமே பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அந்த ஃபில்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க, ஒரு 10 போல் வச்சுக்கோங்க. அடுத்தது சேச்சுரேஷனையும் ஒரு 10 போல் வச்சுக்கோங்க. அடுத்து ஹெச்எல்எல்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் போய்க்கோங்க. சேச்சுரேஷனில் போயிட்டு க்ரீன் கலரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க அண்ட் ப்ளூ கலரையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கிராஸ், அதுக்கப்புறம் ஸ்கை கொஞ்சம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா நான் கொஞ்சம் இந்த லாவெண்டர் கலரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ டல்லாக இந்த ஃபோட்டோவை நம்ம இப்போ கொஞ்சம் பிரைட்டாக ஆக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஷார்பன் இருக்கலாம். ஸோ ஷார்பனை கிளிக் பண்ணி ஒரு 15 போல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணணும்னு கிடையாது. கேப்கட், அலைட் மோஷன் எந்த ஆப்பில் ஆனாலுமே நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோவை ஆனால் எடிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது பேக் வந்துட்டு அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீசெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். இதில் ஃபோட்டோ 1ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணதுக்கு முன்னே இருந்தால் அந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எடிட் பண்ணதுக்கு முன்னே இருந்த ஃபோட்டோ. இதை கொடுத்துட்டு அடுத்தது செகண்ட் ஃபோட்டோவில் எடிட் பண்ணியிருப்போம்னா அந்த பிக்கை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் செகண்ட் பிக்கை கொடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோவிலேருந்து இந்த ஃபோட்டோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. 2 ஃபோட்டோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்னு கொடுத்துக்கிட்டு கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.